எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் சொன்னார், எப்படி சொல்கிறது, டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. அதுதான் இன்னைக்கு நம்மளை பேச சொல்லிட்டாரு. நானே தான் பேச போகிறேன். சரிட்டா? எல்லாம் சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு வருத்தம் இருக்கும்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தீபாவளி கொண்டாடுறீங்கல்ல, ஜாலியாக கொண்டாடுறீங்களா? இன்னத்துக்கு கொண்டாடுறீங்க. அவன் யாரோ நரகா சொன்னாமே, செத்துக்கிட்டோனாமே, அதில் தானே நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அது ஒன்று. ஆகஸ்ட் மாதம் நம்ம என்ன கொண்டாடுறோம்? சுதந்திரம் கொண்டாடுறோமா? ஜாலியாக இருக்குதா? எத்தனை பேருடைய தியாகம் தெரியுமா? அதில் எத்தனை பேர் போராடி உயிர் விட்டான் தெரியுமா? அதில் கணக்கே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான்ப்பா எல்லாத்துலேயும் ஒரு வருத்தம் பின்னாடி இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன நாள்? தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னைக்கு என்ன நாள்? வேலண்டைன் டே அப்படிங்கிற பற்றியா? அது காதலர் தினம்னு தமிழில் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு பூரா ஜோடி ஜோடியாக சுற்றி இருக்குதுங்க. இதில் நல்ல ஜோடி எது, கெட்ட ஜோடி எதுன்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். சரி, இம்மா ஜோராக கொண்டாடுறீங்களே, 200 300 குட்டு ஒரு ரோஜா பூ வாங்குறீங்களே, இன்னத்துக்கு கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா? அத்தை தெரிஞ்சுக்கிட்டால அதை நான் சொல்கிறேன், நீ கேட்டுக்க. அதாவது ரோம் நாடு இருக்குது பார்த்தியா? அது தீ பிடிக்கும் போது எவனோ நீரோ மண்ணை பிடியில் வச்சானாமே, அந்த ரோம் தான், அதே ரோம் தான். அந்த ரோம் நாட்டை 2ஆம் கிளாடியஸ்னு ஒருத்தன் ஆட்சி பண்ணிக்கிறான் ராஜா. அவனுடைய போர் படம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. முதல்ல நாளாக என்ன போச்சு, அதில் இருக்கிற போர் வீரன்லாம் சோர்ந்து போட்டான். சரியாக வேலை செய்கிறதில்ல, ரொம்ப டல் ஆகிட்டானுங்க. மன்னருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்னடா இப்படி ஆகிட்டானுங்களே அப்படின்ட்டு, என்ன காரணம் அப்படின்னு வராரு. வரும்போது என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த போர் வீரங்களில் நிறைய பேர் இளைஞர்கள் பூரா கல்யாணம் பண்ணினோம். கல்யாணம் பண்ணுறது குத்தமையா கல்யாணம் பண்ணதோ விட்டானா, 2-3 பிள்ளை குட்டியை பெற்றுட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டானுவ. அதனால் படையில் ஏனதானவன்னு தான் இருக்கிறானுங்க. இதை பார்த்த உடனே மன்னருக்கு என்ன ஐடியா வந்ததுன்னா, எவனா சொல்லி கொடுத்துருப்பான். அந்த ஆளுக்கு எங்கே தெரியப்படுது, எவனோ கெடுத்துருப்பான் அவரை. இனிமே கண்ட எவனும் போர் வீரன் கல்யாணமாக பண்ணக்கூடாதுன்ட்டார். இது என்ன நியாயம் பார்த்தியா? அவனுக்கு அந்த வயசில் அது நடந்தால் தானேப்பா நல்லாயிருக்கும். நம்ம பொண்ணு கிடைக்கல, ஜாதகம் மோதகம்ன்ட்டு நம்ம அழிஞ்சுன்னுக்கிறோம். அங்கெல்லாம் ஈஸியாக கல்யாணம் ஆகிடும். அப்போது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போச்சு. ஐயோ, என்னடா போர் வீரன் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான், அப்போ நம்ம இங்கே இருக்கிறதா வேலையை விட்டு ஓடுறதான்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறானுங்க. அப்போ பாருங்க, அந்த ஊரில் ஒரு பாதிரியார், அது தெரியாதவங்களுக்கு ஃபாதர், அவர் தான் பாதிரியார் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? அவர் பேர் வேலண்டைன். அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ பாவம் பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, அந்தந்த வயசுக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக இந்த மாதிரி காதலிக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு நாள் மரணம் கண்டுபிடிச்சிட்டான். உடனே ரைட்டாடா பாதிரியார் வந்தார். என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி பண்ணேனுங்க, அது தப்பு இல்லைங்க, அது இயற்கை அப்படின்னா. இயற்கையே செயற்கை, அது தூக்கி உள்ளே போடுறான். ஜெயிலில் அந்த ஆள் தூக்கி உள்ளே போட்டான். அவருக்கு மரண தண்டனை வீச்சுக்கிறான். எப்படி மரண தண்டனை கொடுக்கணும்னா, அடிச்சே கொல்லணுங்கிறான். அவ்வளோ வெறியும் அந்த ஆள் மேலே அவனுக்கு. அப்புறம் என்ன காரணத்தினாலேயோ தெரில, அவரை கழுத்தை வெட்டி 2 துண்டாக்கி கொண்டுட்டாங்க. அவர் இறந்த நாள் தான் இன்னைக்கு பிப்ரவரி 14 பாரு. அவரு இறந்த நாள். அவரை ஞாபகார்த்தமா அதான் நம்ம வேலண்டைன் டேன்னு கொண்டாடுறோம். புரியுதா? இப்போ சும்மா கொண்டாடினா பத்தாது, என்னத்துக்கு கொண்டாடுறோன்னு தெரிஞ்சுன்னு கொண்டாடுங்க. சரியா? சரி, இதுதான் விஷயம். ஆனால் இப்போ சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கேள்வி இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேர் பப்ளிக்கு, பொது இடம்னு பேர். நம்ம பேரே பொதுஜனம் தான். சரியா? அப்போ பொதுஜனங்க பொதுவான இடத்துல நடக்கும்போது, நிற்கும் போதோ, உட்காரும் போதோ, எது பண்ணாலும் ஒரு கண்ணியமாக, கௌரவமாக, மெஜஸ்டிக்காக இருக்கணும். நாங்கள் எல்லாமே அப்படி கிடையாது. எங்களை லோ கிளாஸ்ன்றானுங்க. நாங்கள் ரொம்ப ரீஜெண்டாக நடந்துக்குவோம் பொது இடத்துல, தெரியுமா? அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அங்கங்கே போய் கலீஜி பண்ணிங்கன்னு வைங்க, போலீஸ்க்கு இருக்குது, அப்புறம் பொதுமக்கள்லேயே நிறைய டீம் இருக்குது, இட்டுன்னு போடுவாங்க. ஜாக்கிரதை. பொது இடங்களில் நாகரீகமாக நடந்துக்கோங்க. நான் எல்லாம் பெருசாக படிக்கலப்பா, நீ பச்சவன் பீத்திக்கிறல்ல, நீ எப்படி நடந்துக்கணும்? சரியா? அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு மேட்ரு. வட்டா